இப்போ ரீசெண்டாக மதுரைக்கு போயிருந்தோம். அப்போ வந்து எங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "சாயந்தரம் நம்ம தெப்பக்குளம் போலாம். சூப்பரா இருக்கும்னாங்க." அதேபோல அங்க போனாக்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அங்க வியூஸு, அந்த லைட்டிங்கு அது எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. மதுரையில வந்து சாப்பிட்றதுக்கு நெறைய விஷயங்கள் ஸ்பெஷல் இருக்கு. ஆனா இந்த தெப்பக்குளம் பக்கத்தில வந்து பருத்திப்பால் கடை ஒண்ணு இருந்துச்சு. அந்த வியூஸ ரசிச்சுக்கிட்டே சுட சுட பருத்திப்பால சாயந்தரத்தில குடிக்கிறது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அத குடிச்சிட்டு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய கடைகள் இருந்துச்சு. பசங்களுக்கு விளையாட்டு ஜாமான்லாம் வாங்குறதுக்கான கடைகளும் இருந்துச்சு. அத பையனுக்கு வேண்டியத வாங்கி குடுத்துட்டு, பசங்களோட பசங்களா சேர்ந்து ராட்டினம் எல்லாம் சுத்திட்டு, அங்க கண்ணாடி வளையல் கடை இருந்துச்சு. கண்ணாடி வளையல்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு, அப்புறம் மதுரைக்கு ஸ்பெஷலான ஐர மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு வந்தோம். இதுவரை நீங்க ஈவினிங்ல மதுரையோட தெப்பக்குளம் போயிருக்கீங்களா? அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பாய்.